எக் பவுண்ட் இல்லனா எக் பைண்டிங் அப்படினா என்ன, கோழிகளுக்கு எதனால எக் பவுண்டிங் ஆகுது, எக் பவுண்ட் ஆன கோழிகளை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னன்னு இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் வாங்க. எக் பவுண்டிங்னா ஒண்ணு இல்ல, கோழியோட இனப்பெருக்க பாதையில இருந்து முட்டை வெளியேற அதிக நேரம் எடுத்தாலோ இல்லனா இனப்பெருக்க பாதையிலேயே முட்டை வெளியேறாம அடைச்சிட்டு இருந்தாலோ அதுக்கு பேர் தான் எக் பவுண்டிங். கோழிகளுக்கு எக் பவுண்ட் ஆக நிறைய ரீசன் இருக்கு. அதுல முக்கியமான ரீசன் சத்து குறைபாடு. முட்டையிடுற கோழிகளுக்கு கால்சியம் நிறைய தேவைப்படும். கோழிகளுக்கு கால்சியம் சத்து குறைஞ்சாலோ இல்ல கொழுப்பு அதிகமா சேர்ந்தாலோ எக் பவுண்ட் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. எக் பவுண்ட் ஆன கோழியால சரியா ஏஞ்சி நிக்க முடியாது, படுத்தபடியே தான் கிடக்கும். அப்படியே ஏஞ்சி நடந்தாலும் வாத்து மாதிரி காலை அகட்டி வச்சு தான் நடக்கும். எக் பவுண்ட் ஆன கோழியோட வயிற்று பகுதி வீக்கம் அடைகிறது மட்டும் இல்லாம கோழியோட பேக் சைடுல தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கும். எக் பவுண்ட் ஆன கோழிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாம விட்டா 1 இருந்து 2 நாள்லயே இறந்து போயிடும். கோழிக்கு ட்ரீட்மெண்ட் பண்றது ரொம்பவே ஈஸி தான். ஒரு பாத்திரத்துல வெதுவெதுப்பான தண்ணியை எடுத்து கோழியோட உடம்பு முழுகிற அளவுக்கு ஒரு 15 இருந்து 20 நிமிஷம் வச்சிட்டு இருந்தாலே போதும். கோழியோட இனப்பெருக்க பாதையில அடைச்சிட்டு இருக்க முட்டை வெளியேற இந்த ப்ராசஸ் ஹெல்ப் பண்ணும். ஒன்ஸ் கோழி முட்டை இட்டதும் ஒரு அளவுக்கு ரெக்கவர் ஆயிடும். அதுக்கப்புறம் கோழிக்கு ஒரு 4-5 நாளைக்கு சத்தான தீவனமும் கால்சியம் சப்ளிமெண்ட்டும் கொடுத்தாலே போதும், கோழி ஃபுல்லா ரெக்கவர் ஆயிடும். என்கிட்ட இருந்த கோழிக்கும் இதே பிரச்சனை தான் வந்தது. நான் ட்ரீட்மெண்ட் பண்ண லேட் பண்ணதுனால இன்னைக்கு அந்த கோழியை இழந்துட்டேன். நான் பண்ண இந்த மிஸ்டேக்கை நீங்க யாரும் பண்ணிடக்கூடாதுன்னு தான் இந்த வீடியோவே கிரியேட் பண்ணியிருக்கேன். கோழிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண எந்த அளவுக்கு லேட் பண்றோமோ அந்த அளவுக்கு கோழி இறப்புக்கான வாய்ப்பை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.